அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இன்றி வசிக்கும் அனைத்து நாட்டவர்களையும் வெளியேற்றும் நடவடிக்கையில் ட்ரம்ப் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் இந்தியாவை சேர்ந்த 104 பேரை அமெரிக்காவிலிருந்து போர் விமானம் மூலம் கையில் விலங்கிட்டு வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இந்த நாடு கடத்தலின் விதம் இந்தியாவின் எதிர்க்கட்சி எம்பிகளிடம் கடுமையான எதிர்வினையை தூண்டியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அரசாங்கத்தையும் சாடி மத்திய அரசால் ஏன் ஒரு விமானத்தை கூட அனுப்ப முடியவில்லை என்று எதிர்க்கட்சிகள் எம்பிகள் கேள்வி எழுப்பினர். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது. முதல் 10 இடங்களில் கூட இல்லாத மெக்சிகோ கூட ஒரு தனி விமானத்தை அனுப்பி அவர்களது மக்களை கண்ணியத்துடன் அழைத்து வரும்போது நமது அரசாங்கம் விமானம் அனுப்புவதை தடுப்பது ஏன் என்று திரிணாமுல் எம்பி சாகேத் கோகலே கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து 2009ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை மொத்தம் 15,756 நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு அதிகப்படியான இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் 104 பேர் என்பது மிகவும் சிறிய எண்ணிக்கைதான். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவது என்பது புதிய நடைமுறை அல்ல, தொடர்ந்து பல வருடங்களாக நடைமுறையில் உள்ள செயல்முறைதான் என்றும் தெரிவித்தார். இந்திய சட்ட அமலாக்க அமைப்பின் தரவுகளின் அடிப்படையில் 2009ஆம் ஆண்டில் 734 பேரும், 2010ஆம் ஆண்டில் 799 பேரும், 2011ஆம் ஆண்டில் 597 பேரும், 2012ஆம் ஆண்டில் 530 பேரும், 2013ஆம் ஆண்டில் 550 பேரும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். 2016ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014ஆம் ஆண்டில் 591 பேரும், 2015ஆம் ஆண்டில் 708 பேரும் நாடு கடத்தப்பட்டனர். 2016ஆம் ஆண்டில் 1303 பேரும், 2016ஆம் ஆண்டில் 1303 பேரும், 2017ஆம் ஆண்டில் 1024 பேரும், 2018ஆம் ஆண்டில் 1180 பேரும் நாடு கடத்தப்பட்டனர். இதில் அதிகபட்சமாக 2019ஆம் ஆண்டில் 2042 பேர் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். 2020ஆம் ஆண்டில் 1889 பேரும், 2021ஆம் ஆண்டில் 805 பேரும், 2022ஆம் ஆண்டில் 862 பேரும், 2023ஆம் ஆண்டில் 670 பேரும் நாடு கடத்தப்பட்டனர். கடந்த ஆண்டு 1368 பேரும், இந்த ஆண்டு 104 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட இந்த புள்ளி விவரம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.